சோகமா மகிழ்ச்சியா? அது அது அதோடைய குரலிலேயே ஒரு சின்ன துன்பியல் இருக்குங்க. பட் டீப்பா கேட்டிங்கன்னா அப்படின்னும் அது ஒரு மாதிரியான துக்கம் இருக்கும் அதுக்குள்ள. பாரதி அதை சொல்லுகிறான், கத்தும் குயிலோசைங்கிறாங்க, நாமெல்லாம் அதை பாட்டுங்கிறோம். அது பாட்டு இல்லைங்கிறான் பாரதி. நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, அது பாட்டு இல்லைங்கிறது என்னைக்கு தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன்? உங்கள் எல்லோருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். கோழியோ எந்த பறவையோ முட்டை போடணும் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னால தான் ஓடு கட்டும். 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரம் ஓடு கட்டும். இந்த ஓடு கட்டுற அந்த டைம் தான் அந்த அந்த பறவைக்கு பிரசவ வலியா. அதுக்கு பிரசவ வலியா அதுதான், முட்டை வெளியே வருவதல்ல நம்மை போல் பிரசவ வலி. அதுக்கு ஓடு கட்டுவது தான் பிரசவ வலியாம். அந்த வலியில இருக்கிற அந்த குழந்தை என்ன, அந்த அந்த பறவை என்ன பண்ணுமா, அதுக்காக அந்த முட்டை போடுறதுக்கு முன்னாலேயே கூடு கட்டிடுமா. அது அது கூடு கட்டிட்டு தான் ஆணோட சேருமே. கூட ஆண் தான் கட்டும். இந்த ப்ரொசீஜர் அந்த பறவைக்கு உண்டு. ஆனா ஒரு பறவை இருக்குது, ரொம்ப பாவம், குயில். அதுக்கு கூடு கட்ட தெரியாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இயற்கை 1.5 மணி நேரத்தில் நீ முட்டை போடணும்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஓடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா? ஐயோ, நான் படிச்சு ரொம்ப வியந்து போனேங்க. ஆண் குயில் இருக்குல்ல, அதனுடைய உதவியோடு போய் ஒரு மரத்தில் உட்காந்துக்குமா பெண் குயில். ஆண் குயில் என்ன பண்ணுமா, அந்த மரங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே காக்கா கூட தேடுமாங்க. காக்கா கூடுனா சாதாரண கூடு இல்ல, முட்டை இருக்கிற காக்கா கூடு. ஏன்னா முட்டை இல்லாத காக்கா கூடுனா இது போட்டுச்சுன்னா அது கீழே தள்ளிடும். 1.5 மணி நேரத்தில் இந்த இந்த போராட்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கான போராட்டத்தை விட அதிகமானது குயிலுக்கான போராட்டம். தேடி கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுமா, அந்த பெண் காகத்தை சீண்டி பெண் காகத்தை தூரமா கூட்டிட்டு போமா. அந்த டைம்ல இந்த குயில் இருக்குல்ல, பெண் குயில் வந்து முட்டை போட்டுருமா. இங்க எல்லாம் பிரச்சனை, அம்மா அப்பா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அது போய் அங்க உட்காந்துக்கும். இப்ப பிரச்சனை ஆரம்பிக்கிறது குஞ்சுக்கு, முட்டைக்கு. அது அடை காக்கப்படும் காகத்தால். குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்சு மேலே வரக்கூடிய வரையில காகத்துக்கு தெரியாது இது குயில் குஞ்சுன்னு, காக்கா குஞ்சுன்னு தான் வளர்க்கும். கொண்டு வந்து சோறு கொடுக்குமா. சோறு கொடுக்கும்போது வாய் திறந்த கீச் கீச்சுன்னு வாங்கும்ல, அப்ப வாங்கும்போது உள்ள இருந்த சத்தம் வரும்ல, அந்த சத்தம் வளர வளர சிறகு முளைப்பதற்கு முன்னால் சத்தம் வரும்போது காக்கா பார்க்குமா, வாட் இஸ் திஸ், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ், இட் இஸ் டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்டா இருக்கிறியே அப்படின்னு வாய் பசிக்காக திறக்கல, அதுக்குள்ள கொத்துமா காக்கா. இளம் வயதில் காரணம் புரியாமல் கொத்துப்படுகின்ற குயில்கள் சாகும் வரைக்கும் இனிமையாக பாடுகின்றன என்று சொல்கிறார்கள். அதற்குள் ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அறிவியல். சொல்லும் செய்தி என்ன தெரியுமா பெற்றோர்களே, ஆசிரியர்களே, பெரியோர்களே, குழந்தைகளை கொத்தி விடாதீர்கள். அவர்களை மகிழ்ச்சியுடன் இருக்க அனுமதியுங்கள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டுமா? நான் ஒரு மிக அற்புதமான ஒரு உத்தியை சொல்லிட்டு போறேன். இதுங்களுடைய மகிழ்ச்சி கெட்டு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க நிறைய விட்டமின் எம் கொடுத்துட்டீங்க. விட்டமின் மணி. அதனால அவங்க உடம்புல ரொம்ப வளர்ந்துருக்குது விட்டமின் கே, கொழுப்பு. அதனாலேயே துக்கமாக இருக்கிறார்கள். கொழுப்பு இருக்கிறவங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை, அது துக்கம்தான். அவங்களுக்கு இனிமேல் விட்டமின் என் கொடுங்க. நோ, எதை கேட்டாலும் நோ சொல்லி பாருங்களேன். கொஞ்சம் கஷ்டம்தான். நோ சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது கொடுங்க. அது மணியா இருக்க வேண்டாம். உங்க குவாலிட்டி டைமா இருக்கட்டும், உங்க அன்பா இருக்கட்டும், உங்கள் உடன் இருப்பாக இருக்கட்டும், உங்களுடைய உடன் இருப்பிலே அவர்களுக்கான அந்த வெளியில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த இன்பத்தை விடுத்து அவர்கள் உங்களோடு ஒரு பாண்டேஜோடு இருக்குவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் பெறக்கூடும். ஆனால் பெற்றோர்கள் அதை நிறைய அதற்கு பாடுபட வேண்டும். நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் சில ரகசியங்களை பெரியவர்கள் சொல்லிவிட்டு போகவே இல்லை.
எல்லாவற்றையும் மறைத்து 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 வைத்திருந்தார்கள். இந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாம் பல ரகசியங்கள் தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறோம். அடிப்படையில் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ளுகின்ற அந்த வினாடியில் அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழத் தொடங்குகிறோம். ஒன்றும் இல்லை, அறம் என்பது காக்கும், அறம் கொல்லும். ரெண்டு வேலையையும் அறம் செய்யும். அது தெரியுமா? பைபிளை பற்றி சொல்வார்கள், பைபிள் என்பது பேரன்பின் பெரும் தேன்கூடு, அதே நேரத்தில் இரு பக்கமும் கருக்குடைய கூறிய வாழ். ரெண்டும் தான் பைபிள் என்பாங்க. வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் சொல்வார்கள். பெரியவர்கள் அப்படித்தான், ஞானவான்கள் அப்படித்தான், புத்தகங்கள் அப்படித்தான். நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்வது, எப்படி அது வரைக்கும் போய் சேர்வது என்பதுதான். பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தரும் என்பார்கள். சுயமரியாதையுடன் இருங்கள். அம்பிகான்னு ஒரு பொண்ணுங்க பாம்பேல 10வது வகுப்பு தான் படிச்சிருக்கு. 10வது வகுப்பு படிச்ச அந்த பிள்ளை ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிளை கல்யாணம் பண்ணுச்சு. இது ரியல் ஸ்டோரி. அந்த 10வது வகுப்பு படிச்ச அந்த அம்பிகா தன்னுடைய கணவனுடைய உடையை அயன் பண்ணி அவங்களுக்கு கரெக்டா அனுப்புமா டெய்லி. அது படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கு. அவங்க கணவர் சொன்னாரு படின்னு. அது +2 பாஸ் பண்ணி டிகிரி முடிச்சு தேர்வை எழுதி 10 வருஷத்துலங்க டிஎஸ்பி ஆயிடுச்சுங்க. அன்னைக்கு வரலாறு படிச்சனா ஸ்டேஷனுக்குள்ள போகுதுங்க. அது அந்த அம்மா ஃபர்ஸ்ட் செல்யூட் புருஷன் தான் அடிச்சார். நான் இங்க நிறுத்துறேன், போலீஸ்காரர் இருக்கிறதுனால ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. நம்முடைய டிஜிபி, முன்னாள் டிஜிபி யாரு? இப்ப இருக்கிறவர் இல்ல, ரிட்டையர் ஆயிட்டு போனாரு, சைலேந்திர பாபு. சூப்பர். யார் சொன்னது? பொம்பளை வாய்ஸா கேட்டுச்சு. கேப்ல கை தூக்கிட்டாருங்க. ஏங்க டீச்சருங்க நானு. குட். என் கிளாஸ்லங்க எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை பார்த்தா கொஞ்சம் பயம். ஏன் தெரியுமா? 98 வாங்கிக்கிட்டு கிட்ட வரும். அது 98 வாங்கும், எல்லாம் தெரியும் அதுக்கு. மிஸ் என்ன 7 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ். போட்டுக்கோ 2 மார்க்கு. தப்புன்னு தானே போட்டிருக்க. போ. பக்கத்தில் ஒன்று உட்காந்து கேட்க சிரிக்குது. இது புழிஞ்சி புழிஞ்சி அழு. என் கிளாஸில் தான் புழிஞ்சி புழிஞ்சி அழுது. அது கேட்குது, ஏன் அழுற? டீச்சர் திட்டினாங்க. இல்லை எங்கள் அப்பா கேட்பாரு அந்த 2. இது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. அது 2 மார்க்கு. மொத்தமே அது 2 மார்க் தான். இந்த 2 வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாது, 98 வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுங்கிறதுனால தான் என் பயணமே. அங்கங்கே தான் போறேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்கு நான் பரிசு கொடுக்கவே மாட்டேன் சார். அது எதுக்கு கொடுப்பானே? நான் சொல்றேன், இந்த புத்தக கண்காட்சியில் சொல்றேன். இந்த புத்தக கண்காட்சியில் சில பேரை பாராட்டுங்க, போய் கேளுங்க. டீச்சர்ஸ் இருக்காங்க, தருவாங்க, லிஸ்ட் தருவாங்க. கூர்ந்து கவனிங்க. எந்த குழந்தை சூப்பர் சார், இங்கெல்லாம் திருத்த முடியாது சார், உட்காருங்க சார். எங்க கொண்டு வரக்கூடாது அங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, உட்காருங்க சார். கூட்டத்தில் பேப்பரை கொண்டு வந்திருக்கிறாரு, போகும்போதே திருத்திட்டு போவீங்களா? விளங்கிறோம். சைலண்டா உட்காந்து தவத்துல திருத்துங்க சார். எங்க வாழ்க்கை சார் அது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இந்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மார்க் வாங்குற விஷயம், இந்த டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. அவர் சொல்றாருல டீச்சர், இந்த அவங்ககிட்ட கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஏன் கொண்டாடிட்டே இருக்கு? அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுச்சு இல்ல, அது வாழ்க்கையில ஜெயிக்க போகுது இல்ல, அதை ஏன் கொண்டாடிட்டே இருக்கிற நீ? படிக்கிற நேரத்தில் ஃபெயிலா போயிரும் சொல்லிட்டு ஃபெயில் ஆகிக்கிட்டே வந்து திடீர்னு பாஸ் மார்க் நோக்கி போய் ஜெயிக்குது பாருங்க, அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு பாராட்டுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு பாராட்டு ரொம்ப தேவைப்படுதுங்க. யாருக்கு?
ஜெயிச்ச குழந்தைகளுக்கு இல்ல, ஜெயிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாராட்டு தேவைப்படுகிறது. அந்த குழந்தைகளை கூப்பிட்டு பாராட்டுங்க. நானும் அந்த குழந்தைகளை தான் பாராட்டுவேன். அதற்காக தான் என் பயணமே. நான் சொல்றேன் பாருங்க, பேரண்டிங்கிறதும் டீச்சரா இருக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய தவம். நிறைய டீச்சர்ஸ் வந்திருப்பீங்க. உங்க எல்லாரும் காலில் விழுந்து நான் கேட்டுக்கிறேன். நானும் டீச்சர் தான். நான் காலேஜ் டீச்சர் நினைக்காதீங்க, பிஎட் படிச்சிருக்கிறேன் நான் ரெகுலர்ல. ஆமா, கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்லாம் இல்ல, ரெகுலர்ல படிச்சிருக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க, உண்மையாவே ஆசிரியம் என்பது என்ன தெரியுமா? குற்றம் களைதல். நம்ம கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட் வருதுன்னா நம்ம அறிவை வாங்கிக்கிறதுக்காக வரல. எல்லா டீச்சர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், உங்கள் அறிவை உங்கள் குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள். அதுக்காக அவங்க வரல, தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள். அறிமுகம் செய்து வைங்கள். அந்த அறிமுகம் செய்து வைப்பதற்கு பெயர் தான் ஆசிரியம். அப்படி செய்யுங்களா, உங்க கிட்ட படிச்ச குழந்தை தோக்கவே தோக்காது, மார்க் குறைவா வாங்கும். எதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி இருக்குதோ அதெல்லாம் ஜெயிச்சிட்டு வரும். அத்தகைய ஆட்களை உருவாக்குவது, அதற்கு பேர் தான் நான் சொன்னல இந்த டிஜிபி சார். வாழ்க்கையில நான் சில விஷயங்களை மறக்கவே மாட்டேங்க. ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். ரொம்ப மனசு எனக்கு பொங்கிக்கிட்டே இருக்கு, பரவச நிலையில் இருக்கிறேன். இந்த பரவசத்தோடு சொல்றேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நானும் மேனாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களும் SBOAன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு சென்னையில், அண்ணா நகர்ல. அந்த ஸ்கூல்ல போய் பேச போயிருந்தோம். நான் அவர் சீஃப் கெஸ்ட், நான் கெஸ்டா போனேன். ஏதோ மாத்தி ஏதோ அன்னைக்கு அவர் 20 நிமிஷம் பேசினாருங்க. அதில் 8 நிமிஷம் அவர் பேசின பேச்சு என் லைஃப்லயே மறக்க மாட்டேன். அவரோடு சேர்ந்து கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால ஆனந்த விகடன்ல ஒரு பேட்டி எடுத்திருக்கேன். அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை போட்டு பாருங்களேன். அவரு அந்த தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் சல்யூட் பண்ணிட்டு நேரா கீழே இறங்கி போய் தன்னுடைய அம்மாவுக்கு சல்யூட் பண்றாருங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கேட்டேன் என்னது அதுன்னு. ஏன்னா she deserve the salute. அந்த மாதிரி அம்மாவா இருந்தா she deserve the salute. என்ன பண்ணாங்கன்னு பாருங்க, எதுக்காக அவர் சல்யூட் பண்ணாருன்னு பாருங்க. அவருக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ராத்திரி வீட்டுக்கு வந்து சட்டையை மாட்டி வச்சிருக்காரு. அவங்க வீட்டில் 3-4 பேர். காலையில் எழுந்திரிச்சு சட்டையை எடுத்து மாட்டியிருக்காரு. அதில் 5 ரூபாவை காணும். வைஃப் கிட்ட கேட்டிருக்காரு எடுத்தியாமான்னு. அந்த அம்மா சொல்லிச்சு எடுக்கலை. குழந்தைங்கிட்ட கேளுன்ட்டார். குழந்தைங்கள்லாம் இல்லை இல்லைன்றுச்சு. யாரும் எடுக்கலிங்களாங்க. அப்பா போயிட்டார். 15 வருஷம் கழிச்சு My English thoda thoda but very sweet. Cadbury Dairy Milk. போலீஸ் அதிகாரி ஆயிட்டார். ஃபுல் யூனிஃபார்ம்ல முதல் மாச சம்பளம். கவர் எடுத்துட்டு அம்மாட்ட வந்தாராம். அம்மா சோஃபால உட்காந்துருந்தாங்களாம். அவருக்கு அந்த ஒரு கால் மடிச்சு ஒரு கால் நிறுத்தி அம்மாட்ட உட்காந்து அந்த கவரை கொடுத்துட்டு சொன்னாராம், அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவுடைய பையில இருந்து சட்டப்பையில இருந்து 5 ரூபா காணலம்மா. ஆமா, அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில், எனக்கு தெரியும்பா. 15 வருஷமா கேட்கவே இல்லைங்க அந்த அம்மா. நான் எடுத்தது நீங்க பாத்தீங்களாமா? இல்லப்பா. பின்ன நான் எடுத்தேன்னு எப்படிமா உங்களுக்கு தெரியும்? நீ எடுத்தியான்னு நான் கேட்டேன்ல, நீ அப்ப நான் எடுக்கலன்னு சொன்னல, நான் அதை நம்பலப்பா. அம்மா நான் அதை நம்பலப்பா. நான் எங்க தெரியுமா பாராட்டுறேன் உங்க அம்மாவை? அப்பா சட்டப்பையில இருந்து 5 ரூபாய் எடுக்குது புள்ளன்னு பார்த்துட்டு, டேய் மவனே உன்னை எப்படி வளர்க்க போறேன்னு தெரியுமா? இனிமேல் உலகத்துல எவன் சட்டப்பையில இருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சிட்டு போய் நீ நீதிமன்றத்துல நிறுத்த வைக்கிற போலீஸ்காரனை உன்னை மாத்திரனா இல்லையா பாரு என்று ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ்காரா நிறுத்திச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு தான் அவங்க ரிட்டையர்மெண்ட்ல சல்யூட் அடிச்சார். பேரண்டிங்ன்றத தான். எதை கவனிக்கிறோம் நாம்? யாரை கவனிக்கிறோம் நாம்? இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எதை கவனிப்பது? யார் எதை பேசினாலும் சரின்னு கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட். நோ, நோ மோர் என்டர்டெயின்மெண்ட். லேர்னிங் லேர்னிங் லேர்னிங். ஸ்டடிங் ஸ்டடிங் ஸ்டடிங். லேர்னிங் வேற, ஸ்டடிங் வேற. கற்றல் என்பது வேறு. மாணவனாக இருந்து ஒரு பாடத்தை படிப்பது என்பது வேறு.
ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. நோ, ஸ்டடிங்கிறது டு நோ சம்திங் லெஸ் அண்ட் லெஸ், இட்ஸ் கால்ட் ஸ்டடி. அப்படி டீப்பா போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் ஸ்டடி. ஸ்டடி ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை டெப்தா புரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயத்தை டெப்தா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்றத சொல்லிட்டு போறேன். இந்த பொங்கல் விழாவில் இந்த விருத்தாச்சலம்ல ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். யூத் கவனம். நாங்க அந்த பொங்கல் விழாவுக்கு போயிருக்கோம் பேசுறதுக்கு. போகும்பொழுது ஒரு அமைச்சருடைய ப்ரோக்ராம் அது. நாங்க போனோம், பேசணும், வந்தோம். அப்ப அந்த உரி அடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் அந்த ஊர்ல நடக்குது. நான் போய் பார்த்தேன். அந்த திருவிழாவை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். தமிழ் திருவிழாவை போய் பார்த்தேன். பாருங்க, ஒரு லேர்னிங் நடந்தது எனக்கு. அப்படியே பகிர்ந்துட்டு போறேன். முடிஞ்சா கத்துக்கோங்க, முடிஞ்சா அப்படி இருங்க. பாருங்க, உரி அடிக்கிற போட்டி. நீங்க எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க? உரி அடிக்கிற போட்டி. அந்த உரி மேல வருது, கீழே போகுது, மேல கீழே வருது, மேல போகுது, கீழே வருது, மேல போகுது. தப்பா கட்டிட்டேன்ல கையை. அப்படி இருக்கும் பொழுது 100 பேராவது கலந்துட்டு இருப்பாங்க. 6 வயதுல இருந்து 18 வயசு வரைக்கும். அதுல 6 வயசு பையன் உரி அடிச்சுட்டான். அடிச்சுட்டு வந்து அப்படி உக்காந்தான் என் பக்கத்துல. இப்படியே சொல்றேன், நான் சொன்னதையே சொல்றேன். கத்தி மாதிரி இருந்தாங்க. ஒரு வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். வந்து உக்காந்தான். நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன். ஏய், உன் பேர் என்ன? ராஜராஜன். ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். எனக்கு கிண்டல் வந்துருச்சு. உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்ப? சொன்னா பாருங்க பதில். அது என் தாத்தாக்கு வச்சுட்டேன் நான். உங்க தாத்தா பேர் என்ன? ராஜேந்திர சோழன். சரி, பையன் கொஞ்சம் வம்பு பண்றவன், பிடிச்சுதான் விசாரிக்கணும். சரி, நீ எப்படி ஜெயிச்சேன்னு என்கிட்ட சொல்றியா? ஏன் அப்படின்னா சொல்ல. ஏங்க 100 பேர் இருக்கிறாங்க. அதான் ஒரு அடி அடிச்சா உரி ஒடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் தப்பு தப்பா அடிச்சு, ஒரு வாய்ப்பு தான் தப்பு தப்பா அடிச்சுட்டு போனானுங்க. அவன் மட்டும் கரெக்டா அடிச்சாங்க. எப்படிடா அடிச்சான் அப்படின்னு கேட்டா, அவன் சொல்றான், நான் அப்படியே சொல்றேன், நான் அப்படித்தான், நீங்கெல்லாம் அப்படியா அப்படின்னு கேட்கிறேன். நீங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னா இன்னில இருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது. நீ நான்லாம் அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே இருப்பீங்க. என்னை கூப்பிட்டாங்களா? நான் போனேன்னா, குழந்தை இல்லை, அப்படிதான் பேசு. என் கண்ணை கட்டிட்டாங்க. கண்ணை கட்டின உடனே ஒண்ணுமே தெரியல. இந்த கண்ணை கட்டினார்ல ரெஃப்ரி அங்கிள், அவர் கழுத்துல ஒரு விசில் வச்சிருக்காரு. பாத்தியா? பார்த்தேன். அதை வச்சுட்டு காதல ஊதிக்கிட்டே என்னை சுத்தி விட்டார். வாழ்க்கை உரி அடிக்கக்கூடிய உன்னை காதிலே விசில் கொடுத்து கண்ணை இருக்க கட்டி சுத்தி விடும். ஆனாலும் நீ உரி அடிக்கணும்னா என்ன பண்றது? கரெக்டா அடிக்கணும்னா என்ன பண்றது? அந்த பையன் சொல்லி கொடுத்தான். அவன் என்ன பண்ணானா, காதுல வேற விசில் கத்திக்கிட்டே இருந்தாரு. சுத்தி விட்டுட்டு தப்பு தப்பா சொல்றாரு அந்த ரெஃப்ரி அங்கிள். லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, தப்பு தப்பா சொல்றாரு. உனக்கு எப்படிடா தெரியும் தப்பு தப்பா சொல்றாரு? நீ தான் கண்ணை மூடிட்டு இருந்திய. இல்ல, தப்பு தப்பா தான் சொன்னார் அவர். எப்படி தெரியும் உனக்கு? நீ பார்த்தான். உள்ளம் தெரிஞ்சுதான்னு கேட்ட. இல்ல. பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? கண்ணை மூடிட்டாங்களா, ஒரே சத்தம், விசில் சத்தமா, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, நேரா போ, பின்னால போன ஒரே சத்தம். 500 பேராவது இருக்காங்க, பார்த்தல? ஆமா. அந்த 500 சத்தத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு. ராஜா, எங்க அம்மா சத்தம். நான் அந்த 500 சத்தத்துக்கு நடுவுல எங்க அம்மா சத்தத்தை கேட்டு மூடப்பட்ட அந்த திரைக்குள்ளாக இருந்த என் கண்களை மூடிக்கொண்டேன். கான்சென்ட்ரேஷன் இங்க ஆன் ஆயிடுச்சு. கான்சென்ட்ரேஷன். யாரை கவனிக்க வேண்டுமோ, யார் வழி நடத்த போகிறார்களோ அவர்கள் மீது கவனம். அந்த புத்தகத்தின் மீது கவனம், அந்த பெரியவர்களின் மீது கவனம், அந்த சொல்லின் மீது கவனம், அந்த இலக்கின் மீது கவனம் வச்சுட்டான். ராஜா
லெஃப்ட்ல போனான். ஒரு அடி முன்னால வா, வந்தான். கொஞ்சம் பின்னால போ, போனான். கைய உயர்த்தினான். அடிச்சிராத, அடிக்கல. மேல உரி வந்துட்டு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பின்னால போடா, போனா. கொஞ்சம் லெஃப்ட்ல போடா, கொஞ்சம் மறுபடியும் ரைட்ல வாடா. என்னடா அவ்வளவு போயிட்ட? தன்னை சத்தத்துல அவங்க அம்மா சொல்றது கேக்குதுங்க அவனுக்கு. கைய உயர்த்துடா, அட்ராம் அவனை இப்போ அப்படின்னா அடிச்சான், உடஞ்சிருச்சு. அவன் சொன்னதுங்க. யார் பேச்சை கேட்பது? எப்படி அந்த கான்சென்ட்ரேஷனை எப்படி வைக்கிறது? 5 நிமிஷம் இல்லையே கான்சென்ட்ரேஷன், எவ்வளவு சீக்கிரமா உடம்பு பின்னி எடுக்குது. நான் சொல்லுகிறேன், வேகமான காட்சிகளை பார்த்து பழகினால் நிதானமான கவனம் அற்று போகும். வேகமான காட்சிகளை பார்த்து பழகாதீர்கள். முக்கியமா ரீல்ஸ் பார்க்கறத நிறுத்துங்க. நான் பேசுறதா இருந்தா கூட சரிதான், நிறுத்துங்க. தொடர்ந்து ஒன்றை பார்த்து கொண்டே இருக்காதீர்கள், நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அதை எப்படி சந்திப்பது? எங்க ஒண்ணும் இல்லை. நான் சாதாரணமா ஏற்கனவே மாணவர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் விழிப்புணர்வுக்காக சொல்லுவதுதான், ஜஸ்ட் ரைஸ் क्वेश्चन. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? எதற்காக இப்படி மாறி போனது? எப்படி என்று கண்டுபிடியுங்கள். கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். தெரிஞ்சா கஞ்சி வந்துரும். ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லுகிறேன், இலகுவாக புரிந்து கொள்ளுங்கள். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி? அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை. மற்ற எல்லா விஷயங்களின் மீதும் உனக்கு அடுத்தவர்களை பார்த்து சந்தேகம் வருகிறது. உன் மீது உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை. என்றைக்கு உன் மீது உனக்கு சந்தேகம் வருகிறதோ அன்றைக்கு நீ எழத் தொடங்குகிறாய். அன்றைக்கு நீ உன் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க தொடங்குகிறாய். எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம், கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டோம். எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும், சில விஷயங்களை விட்டு கொடுக்கவே கூடாது. கவனத்தை சிதறடிக்க விடக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு எல்ஐசி மாநாடு, எல்ஐசி மார்க்கெட் பண்றது எப்படின்னு அவங்க பெரிய மாநாடு, ஏசியா மாநாடு மலேசியால நடந்தது. தமிழர்களுக்காக என்ன பேச கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் முன்னால உட்கார்றேன். இப்படி அந்த அவையில் ஒருத்தர் சின்னவர், 4 வயசு, 4 அடி இருக்கும் உயரம். அவர் பேரை கேட்டா நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. என் பேரை கேட்டா அவரு சிரிப்பார். அவர் பேர் சீனர், மிஸ்டர் பேரே அதான். ஆனா அவருக்கு இங்கிலீஷே வரல. ஆனா அவருக்கு இங்கிலீஷ் வரலங்கிறது அவருக்கு தெரியல. அதனால அவர் சூப்பரா பேசுறாரு. பேசுறதுனால மக்கள் எல்லாரும் ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஒரு ஸ்கிரீன்ல ஒரு விஷயத்தை போட்டு காட்டினாரு. ஒரு காட்டுவாசி வந்து அப்படி அப்படியே கால் பண்றான், காலை ஏதோ இது பண்றான். ஒரு 12 அடிக்கு ஒரு பாம்பு வந்து அப்படி நிக்குது. கிட்ட வரான், பாம்பு நடுங்குது. அவன் உட்கார்றான், பாம்பு குனியுது. காட்டு பாம்பு, பாம்பு குனியுது. பாம்பினுடைய இந்த இடத்துல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். 2 நிமிஷம் தான் ஸ்கிரீன்ல முடிஞ்சுது. அவன் நேரா வந்தான். அந்த சொல்றார், அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட், அந்த பாம்பு தான் கிளைண்ட், அந்த பாம்புக்கு அவன் கொடுத்த முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி. இப்படியாடா பாலிசி விற்பீங்க? நம்ம ஊர்ல அப்படி விற்கிறது இல்லப்பா. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், மிஸ்டர் ப்ளீஸ் கிவ் மீ தட் பென் டிரைவ். Why? No, I want to see. What is that? It's unbelievable. Give me. போய் ரூம்ல போய் போட்டு பார்த்தா ஒன்றும் செய்யலைங்க. அவன் நடந்து வராரு. வரும்போது இந்த 2 விரலை இப்படி அசைக்கிறாருங்க. பாம்பு இப்படி நடுங்குதா? அவர் வந்து முன்னால உட்கார்ந்த உடனே அந்த 2 விரலை இப்படி அசைக்கிறாரா? பாம்பு இப்படி பார்க்கதா? அவருக்கே அந்த பாம்புக்கே தெரியாம இங்க முத்தம் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் மார்க்கெட்டிங் பண்ணி அவர் விற்கிறாரு. நான் எழுச்சி உரையாற்றுகின்றவள். நான் சொல்லட்டுமா? உங்கள் கவனத்தை சிதற வைத்துத்தான் உங்களை வெற்றி கொண்டதாக இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கவனத்தை மட்டும் சிதற அனுமதிக்காதீர்கள். அவர்கள் எங்கே காட்டுகிறார்களோ அந்த காட்சி அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது. 360 டிகிரிஸ்ல பார்க்கணும் பிள்ளைகள். ஒரே விஷயத்தை அவர்கள் காட்டுகிறார்கள், அதையே பார்த்துட்டு இருக்க கூடாது.
வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் என்று சொன்னேன். தினத்தந்தியில வந்த செய்தி, நான் டெய்லி தினத்தந்தி படிப்பேன். மற்ற பத்திரிகைகள்லாம் கூட அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள படிப்பேன். காலைல வந்தோட சுட சுட தினத்தந்தி படிச்சிருவேன். அது எனக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கம். தினத்தந்தி படிக்காம, ஹிந்து பேப்பர் படிக்காம போறதில்லை, காலேஜ் கூட போறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா படிக்கிறேன்னு அர்த்தம். போறதில்லைன்னா போறதில்லைன்னு நினைச்சுக்காதீங்க. போறேன், படிச்சுட்டு போறேன். இது என்னன்னா, ஒரு செய்தி வந்ததுங்க. இந்த குழந்தைகளுக்காக சொல்லிவிட்டு நான் அமைகிறேன். ஒரு ட்ரெண்டிங்ல வந்துச்சு. ஒரு 70 வயசு தாத்தா 7 வருஷமா 63 வயசுல இருந்து ஒரு நாய் வளர்க்குறாருங்க. அந்த நாய் வளர்ந்து அதுவும் பெருசாயிடுச்சு, அதுக்கும் வயசாயிடுச்சு. இவருக்கு ஹார்ட் அட்டாக். இந்த நாய் துடிச்சு போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை எப்படியோ கூட்டிட்டு வந்துருச்சுங்க. அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது. முதலாளியே தூக்கி ஆம்புலன்ஸ்ல போடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல நாயை ஏற்றுவாங்களா? ஏற்ற மாட்டாங்களா? ஏற்றலை. ஆனால் அந்த நாய் என்ன தெரியுமா பண்ணுச்சு? அந்த அந்த ஆம்புலன்ஸ் பின்னாலேயே ஓடுதுங்க. 8 கிலோமீட்டர். ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்னு தெரியும். பின்னாலேயே ஓடுதுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த டிரைவர் இருக்கார்ல, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த வண்டியை ஓரமாக பார்க் பண்ணி கீழே இறங்கி பின்னால் கதவை திறந்து விட்டார். ஓடி அந்த நாய் உள்ளே ஏறிடுச்சு. கதவை பூட்டிட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார். இவ்வளோதான் செய்தி. ஆனால் ஒரு மோட்டிவேட்டரில் நான் 2 செய்தி சொல்கிறேன். அந்த ஒரு காட்சி தான் நடந்தது. அந்த காட்சிக்கு பின்னால் 2 செய்திகளை உங்கள் மனதிலே பையில் அப்படி எடுத்துட்டு போங்க. முதல் செய்தி, அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, தனியா அவர் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறின உடனே அந்த ஆம்பியன்ஸை பார்த்து அவர் இன்னும் பதட்டம் அடைஞ்சிருக்கலாம். தன்னுடைய வளர்ப்பு பிராணி 8 கிலோமீட்டர் தாண்டி உள்ள வந்த உடனே அவருக்கு அதுவே முதல் உதவியாக அமைந்திருக்க கூடும். ஒன்று. இன்னொன்னு என்ன தெரியுமா? I really appreciate the dog. ஆம்புலன்ஸ்ங்க மூடி இருக்குங்க கதவு. முதலாளிங்க செத்துட்டாருன்னா அவர் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அது விடாம அதுக்கு பின்னால் ஓடிச்சா இல்லையா? விடாம அதனுடைய கமிட்மெண்ட்ல நான் இங்க கேட்கிறேன், எதுங்க அந்த டிரைவரை நிக்க வச்சது? எது நிக்க வச்சது? அந்த டாக், அந்த நாயினுடைய கமிட்மெண்ட், அதனுடைய அன்பு, அதனுடைய வேகம். அது பின்னால விடமாட்டேன்னு ஓடி வந்துச்சு பாருங்க. அந்த விடாமுயற்சி அந்த டிரைவரை என்னமோ பண்ணிருச்சுங்க. நிறுத்திட்டு நீங்களும் அந்த மாதிரி கமிட்டடா இருந்தா எமர்ஜென்சி கதவுகள் கூட, மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவுகள் கூட உங்களுக்காக திறக்கும் என்பதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம். நான் இப்படி சொல்லுகிறேன் என் பிள்ளைகளே. சிறிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். என்னை பாருங்கள். உங்கள் வயதில், உங்களை விட சிறிய வயதில் பல விஷயங்களுக்கு நோ சொன்னவள் நான் சிட்டுக்குருவியாகத்தான் வளர்ந்தேன். விரிய விரிய தெரிந்து போனது. நான் குருவி ஜாதி கிடையாது, நான் ராஜாளி. குருவி மாதிரி தான் இருப்போம். ஆனா அப்படியே செத்து போயிடக்கூடாது. சிறகை விரிய 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 பாருங்கள். நீங்கள் ராஜாளி என்பதனை புரிந்து கொள்வீர்கள். வானம் பறந்து இருக்கிறது. ராஜாளியாக பறந்து காட்டுங்கள் என் குழந்தைகளை. பறந்து காட்டுங்க. அப்படி பறந்து காட்டணும்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. வாய்னு கேளுங்க, வாய் நாட்னு கேளுங்க. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்று கேளுங்கள். அதற்காக வடிவமையுங்கள். பிடிவாதத்தினால் அல்ல, ஞானத்தினால், ஆழ்ந்த அமைதியினால் இந்த கேள்விகளை எழுப்பி பாருங்கள். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற. வானம் காத்திருக்கிறது, நான் பறந்து கொண்டிருக்கிறேன். வா, சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.